கல்வி தொலைக்காட்சியின் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஞ்ஞான ஆசான் எஸ் கோபி. இன்று நாங்கள் தரம் 11இன் 3ஆம் தவணைக்குரிய அலகு 13 ஆகிய மின்காந்தவியலும் தூண்டலும் எனும் பாடம் தொடர்பாக கற்க உள்ளோம். அப்போ இந்த காந்தங்கள் தொடர்பாக ஏற்கனவே தரம் 6, 7, 8இல் நாங்கள் விரிவாக கற்றுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பாடம் அமைந்து கொள்ளும். அப்போ முதலில் மாணவர்களே, நாங்கள் இந்த பாடத்தை கற்பதனால் எமக்கு கிடைக்கும் கற்றற்பேறுகள் தொடர்பாக ஆராய்வோம். ரைட், பாருங்க, இந்த பாட அலகை கற்றதால உங்களுக்கு கிடைக்கிற கற்றற்பேறுகள். அப்போ இந்த பாடம் நாங்கள் 2 பிரிவாக படிக்க போகிறோம். அதில் முதலாவது பகுதிக்குரிய கற்றற்பேறுகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்தி உள்ளேன். அந்த வகையில் காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் தொழிற்படும் விசையை செயற்படுத்தி காட்டுவதற்கான செயற்பாடுகளை நடாத்துவர். மேற்படி விசையின் அளவை பாதிக்கும் காரணிகளை கூறுவர். பிளேமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி விசையின் திசையை கூறுவர். ஒளிபெருக்கியின் தொழிற்பாட்டை விவரிப்பர். எளிய நேரோட்ட மோட்டார் ஒன்றின் பிரதான பாகங்களை பெயரிட்டு விளக்குவர். எளிய நேரோட்ட மோட்டரின் செயற்பாடுகளை கூறுவர். இதில் நான் எளிய நேரோட்ட மோட்டார் அடுத்த ஒரு வகுப்பில் தான் உங்களுக்கு கற்பிப்பேன். இன்று நாங்கள் ஒளிபெருக்கி வரை இன்றைய அலகை நாங்கள் கற்றுக்கொள்வோம். ரைட், அப்போ முதலில் காந்த திரவியங்கள். ரைட், அப்போ பாருங்க பிள்ளைகள், இது தரம் 6இல் நீங்கள் கற்ற விடயம். காந்த திரவியம் என்று சொன்னால் என்னன்றது தரம் 6இல் நீங்கள் கற்றனீங்கள். அப்போ காந்தத்தினால் கவரப்படுற பதார்த்தங்கள் தான் என்னென்று அழைக்கப்படும் என்று சொன்னால் பிள்ளைகள் காந்த திரவியங்கள். அப்போ காந்தத்தால் கவரப்படுற எல்லா பதார்த்தங்களும் கொமனா நீங்கள் ஒரு பேர் சொல்லலாம் காந்த திரவியங்கள். உதாரணமாக பாருங்க பிள்ளைகள், இரும்பாணி, ஊசி, பெரைட் கோல், உலோக கோப்பு கவ்வி, சரியா ஃபைல் கிளிப்ஸா, தையல் ஊசி, இரும்பு, மற்றது கோபால்ட், நிக்கல் போன்ற உலோகங்கள் இவ்வளவும் காந்தத்தால் கவரப்படக்கூடிய சாதாரண பொருட்கள். அடுத்த பாருங்க, காந்த திரவியங்களை பயன்படுத்தி மாத்திரம் காந்தங்களை தயாரிக்கலாம். சரியா, அதுலேயும் மிக முக்கியம் பாருங்க பெரைட். பெரைட் என்றது என்னன்னு சொன்னால் இரும்பின் கலப்புலோகம். சரியா, இரும்பின கலப்புலோகம் தான் பெரைட். இது என்ன காந்தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த கலப்புலோகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற காந்தம் பிள்ளைகள் மிகவும் வலிமையானதாக அமையும். அதே நேரம் இதில் இருக்கிற பிரதிகூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கீழே விழுந்தால் உடைந்து விடும். அதாவது இந்த ஃபெரைட் காந்தம் உறுதியற்றது. சரியா, அப்போ வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, காந்த திரவியங்கள், காந்தத்தினால் கவரப்படுற பதார்த்தங்கள் காந்த திரவியங்கள். அதுவும் வலிமையான காந்தங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுறது எதென்று கேட்டால் ஃபெரைட். சரியா, ஃபெரைட் காந்தத்தில் இருக்கக்கூடிய பிரதிகூலம் என்னென்னு கேட்டால் காந்த வலிமை கூடினது, ஆனால் கீழே விழுந்தால் இலகுவில் உடைந்து விடக்கூடியது. ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள், காந்தங்கள் தொடர்பாக நீங்கள் தரம் 6, 7, 8 படித்த விடயங்களின் விளக்கமாக இந்த காணொளி அமையும். இந்த காணொளியை பார்த்து இந்த காந்தங்கள் தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காந்தங்கள், காந்தத்தினால் கவரப்படும் பொருட்கள் காந்த திரவியங்கள் எனப்படும். நிக்கல், குரோமியம் போன்ற உலோகங்களும் உருக்கு, பெரைட் போன்ற கலப்புலோகங்களையும் காந்த திரவியத்திற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். வலிமையான காந்தங்கள் செய்வதற்கு பெரைட் கலக்கப்பட்ட உலோகங்கள் பயன்படும். காந்தங்கள் இயற்கையான காந்தம், செயற்கையான காந்தம் என 2 வகையாக பிரிக்கப்படும். இயற்கையான காந்தங்கள் ஒழுங்கற்ற வடிவத்தை கொண்டிருப்பதுடன் காந்த வலிமை குறைந்தவையாக காணப்படும். மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கையான காந்தம் எனப்படும். இதற்கு உதாரணமாக சட்ட காந்தம், வட்ட காந்தம், பொத்தான் காந்தம், பரியிலாட காந்தம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக காந்தங்களின் இயல்புகள் பற்றி பார்ப்போம். காந்தம் ஒன்றில் 2 முடிவிடங்கள் காணப்படும். இவை காந்த முனைவுகள் எனப்படும். ஓர் சட்ட காந்தம் ஒன்றை நூலில் கட்டி தொங்கவிடும் பொழுது ஓர் முனைவு வடக்கு திசையையும் மற்றைய முனைவு தெற்கு திசையையும் காட்டி நிற்கும். இங்கு வடக்கு திசையை காட்டும் முனைவு வடமுனைவு எனவும் தெற்கு திசையை காட்டும் முனைவு தென் முனைவு எனவும் அழைக்கப்படும். காந்தம் ஒன்றினை சூழ காந்த விசைக்கோடுகள் தொழிற்படும் பிரதேசங்கள் காந்தப்புலம் எனப்படும். இக்காந்த புலத்தை அறிய பின்வரும் பரிசோதனை உதவும். இரும்பு தூள் கொண்ட ஓர் கடதாசியின் கீழ் காந்தம் ஒன்றை வைத்து அக்கடதாசியை இலேசாக தட்டும் பொழுது இரும்பு தூள் மேற்காட்டிய விதத்தில் ஒழுங்குபடுத்தப்படுவதை காணலாம்.
காந்த விசை கோடுகள் காந்தப்புலத்தின் தொழிற்படும் திசையையும் அதன் வலிமையையும் குறித்து நிற்கும். இக்காந்த விசை கோடுகள் எப்பொழுதும் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி செல்லும். காந்த விசை கோடுகள் காந்தம் ஒன்றின் முனைவு பகுதியில் அதிகமாக காணப்படுவதால் அப்பகுதியில் காந்த வலிமை கூடுதலாக காணப்படும். காந்தம் ஒன்றின் ஒவ்வாத முனைகளை அருகருகே வைக்கும் பொழுது காந்தப்புல கோடுகள் ஒன்றையொன்று கவரும். அதேபோல் காந்தம் ஒன்றின் ஒத்த முனைவுகளை அருகருகே கொண்டு வரும் பொழுது அவை ஒன்றையொன்று தள்ளுவதை நாம் அவதானிக்கலாம். இப்பரிசோதனைகளில் இருந்து காந்தத்தினால் கவரப்படும் பொருட்கள் காந்த திரவியங்கள் எனவும், காந்தம் ஒன்றை நூலில் கட்டி தொங்கவிடும் பொழுது அது வடக்கு தெற்காக ஓய்வடையும், காந்தம் ஒன்றின் ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும், ஒவ்வாத முனைவுகள் ஒன்றையொன்று கவரும், காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை கோடுகள் தொழிற்படும் பிரதேசம் காந்தப்புலம் எனப்படும். இக்காந்த விசை கோடுகள் எப்பொழுதும் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி செல்லும். அந்த காணொளியில பிள்ளைகள் காந்தம் மற்ற காந்தம் எவ்வாறு உருவாக்கப்படுது, காந்த திரவியங்கள், காந்த முனைவுகள், காந்தம் ஒன்று எவ்வாறு ஓய்வடையும் என்ற தொடர்பான விளக்கங்களை அதில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக காந்த முனைவுகள் என்ற பகுதிக்குள்ள போகிறோம். அப்போ இந்த ஸ்லைடில் இருக்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த காந்த முனைவுகள் என்றால் காந்தம் ஒன்றில் காந்த விசை அதிகமாக காணப்படுற பிரதேசம் தான் பிள்ளைகள் இந்த காந்த முனைவு. காந்தம் ஒன்றில் அதிகளவான காந்த விசை தொழிற்படுற பிரதேசம் காந்த முனைவு. அப்போ காந்தம் ஒன்றில் எத்தனை முனைவுகள் இருக்கும் என்று கேட்டால் பிள்ளைகள் வட முனைவு தென் முனைவு என்ற இது முனைவுகள் காணப்படுது. அப்போ காந்த முனைவுகளுக்கு இடையே காணப்படுற விசைகள் எவ்வாறு தொழிற்படுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், காந்தத்தின் ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும். அதாவது வடமுனைவையும் அருகருகே கொண்டு வரைக்கும் ஒன்று தள்ளுவதையும், ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவரும். அதாவது வடமுனைவையும் தென்முனைவையும் கொண்டு வரைக்க அந்த முனைவுகள் ஒன்று கவருவதையும் காணலாம். அப்போ இந்த காந்த முனைவுகள் என்றது காந்தம் ஒன்றில் காந்த விசை அதிக அளவில் தொழிற்படுற ஒரு பிரதேசமாக அமைந்து காணப்படுறது. ரைட், அடுத்த பார்ப்போம். காந்தப்புலம். சரியா, காந்தப்புலம் என்றதை பார்த்து கொள்ள வேணும். இதுவும் இப்போ உங்களோட சிலபஸுக்கு பகுதிகளில் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம். அப்போ காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை கோடுகள் தொழிற்படுற ஒரு பிரதேசம் தான் பிள்ளைகள் காந்தப்புலம். இந்த ஸ்லைடில் வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை கோடுகள் தொழிற்படுற ஒரு பிரதேசம் காந்தப்புலம். அப்போ இந்த காந்தப்புல கோடுகள் என்னென்ன சிறப்பியல்பை கொண்டிருக்கின்ற பாருங்க. காந்த விசை கோடுகள் எப்பயும் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி ஆரம்பிக்கும். சரியா பாருங்க, அந்த படத்தில் பார்க்கவே தெரியுது, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காந்த விசை கோடுகள் செல்லும். எந்த ஒரு காந்தத்துக்கும் இது பொருந்தும். முனைவுகளில் இந்த காந்த விசை கோடுகள் அதிக அளவில் காணப்படும். காந்த விசை கோடுகள் முனைவுகளில் அதிக அளவில் இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வெளியேற இடத்திற்கு செங்குத்தாக வெளியேறி போய் சேர்ற இடத்துலையும் செங்குத்தாக போய் முடிவடையும். சரியா, இது இவ்வளவு காந்த விசை கோடுகள் என்ற சிறப்பியல்புகளாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். காந்தப்புலம் தொடர்பாக மேலதிக விளக்கங்களை இதில் வர வீடியோ கிளிப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சற்று நேரத்திற்கு முன்னால் அவதானித்ததற்கமைய காந்தத்தினால் குண்டூசிகள் கவரப்படுவதற்கு காந்தத்திற்கும் குண்டூசிக்கும் இடையிலுள்ள இடைவெளி குறைய வேண்டும். எந்த ஒரு காந்தத்திற்கும் அதன் செல்வாக்கிற்கு உட்பட்ட பிரதேசம் ஒன்று காணப்படும். இப்பிரதேசத்தை நாம் அக்காந்தத்தின் காந்த புலம் என அழைக்கின்றோம். அதேபோல் காந்த புலத்தின் அளவு காந்தத்தின் காந்த இயல்புக்கு ஏற்றவாறு வேறுபடும். முன்னைய செயற்பாட்டிற்கமைய எங்களுக்கு எப்போது ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆரம்பத்தில் குண்டூசி நாம் பயன்படுத்திய காந்தத்தின் காந்தப்புலத்திற்கு வெளியே காணப்பட்டுள்ளது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தத்தை அருகில் கொண்டு வரும் போது குண்டூசி காந்தப்புலத்திற்குள் நுழைந்து காந்தத்தினால் கவரப்பட்டது. இங்கு எங்களுக்கு காந்தப்புலத்தை காண முடியாது. அதாவது காந்தப்புலம் கட்புலத்திற்கு உட்படாதது. காந்தம் ஒன்றுக்கு இரும்பு அல்லது சில கலப்புலோகங்கள் மீது மட்டுமல்ல, மின்னூட்டம் ஒன்றிலும் செல்வாக்கு செலுத்த முடியும். இவ்வியல்புகளை பயன்படுத்தி காந்தப்புலத்தை கண்டறிய முடியும். அப்போ இப்போ பார்ப்போம் இல்லையல், காந்தப்புலத்தை நாங்கள் அறிய வேணும். காந்தப்புலத்தின் திசை, காந்தப்புலம் எவ்வாறு தொழிற்படுதுன்றது அறியறதுக்கு நாங்கள் ஒரு உபகரணத்தை பயன்படுத்த போகிறோம். அந்த உபகரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்த திசை காட்டி, கொம்பாஸ்ன்னு சொல்லுவோம். காந்த திசை காட்டி காந்தப்புலம் ஒன்றின் திசையை அறிவதற்கு பயன்படும். அப்போ சுயாதீனமாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு தெற்காக ஓய்வில் இருக்கு. காந்த திசை காட்டி எப்பையும் வடக்கு தெற்காக ஓய்வில் காணப்படும். காந்தப்புலத்தில் உள்ள போது
புலத்தின் பயணப்பாதையை இது காட்டுறதுக்கு உதவும். சரியா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்த திசை காட்டியின் அமைப்பு அது எவ்வாறு இயங்கும் என்றதும் அதில் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ரைட். அடுத்ததாக இந்த காந்த திசை காட்டிய நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் என்ற தொடர்பாக ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. அதில் பாருங்கள், காந்த திசை காட்டியை பயன்படுத்தி ஒரு காந்தத்தின் காந்தப்புலத்தை எவ்வாறு நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் என்றதை இதில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. காந்தப்புலம் ஒன்று காணப்படுகின்ற பிரதேசத்தினுள் ஏதாவது ஒரு குறித்த புள்ளியில் திசை காட்டி ஒன்றை வைக்கும் போது அத்திசை காட்டியின் காட்டி குறித்த புள்ளியின் திசையில் வழிப்படுத்தப்படும். இத்திசை புள்ளிக்கு புள்ளி வேறுபட இடம் உண்டு. அதேபோல் ஒவ்வொரு புள்ளியிலும் காந்தப்புலத்தின் வலிமை வேறுபடும். இதற்கமைய காந்தப்புலம் என்பது பருமனையும் திசையையும் கொண்ட பௌதீக கணியம் எனும் முடிவுக்கு வரலாம். இப்ப பாப்பம் பிள்ளைகள், எங்கட பகுதி பாடப்பரப்புக்குள்ள நாங்க உள்நுழைகிறோம். அப்ப இவ்வளவும் படித்தது தரம் 6, 7, 8 படித்த விடயங்களை மீட்டல் செய்வதற்காக இப்ப நாங்க படிக்க போறதுதான் எங்கட சிலபஸுக்குரிய பகுதிகள். அப்ப பாருங்க, மின்னை காவும் கடத்தி ஒன்றில் தொழிற்படும் காந்தப்புலம். சரியா? அப்ப மின்னோடும் கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் உருவாகும் என்றதை இந்த ஸ்லைட்ல பாருங்க. அதை வடிவா தெரியும் உங்களுக்கு. மின்னோடும் கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் ஒன்று உருவாகும். இதை முதல் சொன்னது 1819 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஏசட்டு சரி என்றவர் தான் இதுல மின்னுக்கு காந்த விளைவு இருக்கின்றதை கண்டுபிடிக்கிறார். அப்ப அவர் என்னத்தை கண்டுபிடிச்சவர் சொன்னா பிள்ளைகள், மின்னோடும் கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் உருவாகும். அப்ப அதுக்காக ஒரு பரிசோதனை என்ற திட்டமிட்டு இருக்கிற அந்த பரிசோதனை மேல காட்டப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். படத்தில் காட்டியவாறு ஒரு திசை காட்டியினை மேசையில் வைத்து அதன் மேலாக மின் சுற்றின் கடத்தி கம்பி ஒன்றினை வைத்து மின்னோட்டத்தை செலுத்தி அவதானிக்கிறார். அவதானிக்க முதல் நீங்க மின்னோட்ட திசை பாயக்கல, ஒரு திசையில மின்னோட்டம் பாயக்க திசை காட்டி ஒரு திசையில திரும்புறத பார்க்கிறார். மின்னோட்டத்தின திசை அதாவது முனைவை நீங்க மாற்றினை கேட்க முதல் திரும்பின திசைக்கு எதிர் திசையில திசை காட்டி திரும்புறத பார்க்கிறார். அப்ப இதுல இந்த விளக்கம் என்ன? மின்னோடும் கடத்தி ஒன்றை சூழ என்ன உருவாகுது? காந்தப்புலம் உருவாகும் என்றது உங்களுக்கு இதுல இருந்து விளங்கக்கூடிய ஒரு விடயம். ரைட். அடுத்ததா பார்ப்போம். இதுல பாருங்க, நேரிய கடத்தி ஒன்றினூடு மின்னோட்டம் பாயும் போது, அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், கடத்தி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அங்க என்ன உருவாக போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன? காந்தப்புலம் உருவாகும். அப்ப அந்த காந்தப்புலத்தின் திசையை அறியறதுக்கு 2 விதிகள் பயன்படுத்தப்படுது. ஒன்று மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி என்று சொல்றது, ரெண்டாவது ஆம்பியரின் விதி. சரி? அப்ப இந்த 2 விதியில பயன்படுத்தி நாங்கள் ஒரு கடத்தி ஒன்றை சூழ உருவாகிற காந்தப்புலத்தின் திசையை அறிந்து கொள்ளலாம். ரைட். அப்ப அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னா மேக்ஸ்வெல்லின் என்ன தக்கை திருகு விதி. சரியா? மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி என்றது படத்தில் இருக்கு பாருங்க. ஓட்டம் பாயும் திசையில் ஒரு தக்கை திருகின் முனை செல்லும் போது, சரியா? தக்கை திருகி என்றால் கோக் போரர்னு சொல்லுவான் பிள்ளைகள். அந்த தக்கைக்கு துளைகிற கருவிதான் அது தக்கை திருகின்னு சொல்றான். அப்போ ஓட்டம் பாயும் திசையில ஒரு தக்கை திருகின் முனை செல்லும் போது தக்கை திருகின் தலை சுழலும் திசையில் காந்தப்புலம் காணப்படும். அப்ப அதுல படத்துல உங்களுக்கு வடிவா தெரியும் பாருங்க. அந்த துளை பகுதி போறது மின்னோட்ட திசையாக இருந்தா நீங்கள் அந்த தக்கை திருகின்ற தலைப்பகுதியை திருப்புற பகுதி என்னவா இருக்க போதுன்னு சொன்னா பிள்ளைகள் காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். இதான் இது மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. ரைட். அப்ப இந்த மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி தொடர்பாக இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா தக்கை திருகு விதியின் மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் திசையில் திருகாணி ஒன்று சுழலுவதாக எண்ணுங்கள். அவ்வேளை சுழலும் திசையானது குறிப்பிட்ட மின்னோட்டத்தின் காரணமாக ஏற்படும் காந்தப்புலத்தின் திசையாக கருதலாம். அது தொடர்பாக ஆராய்வதற்காக அடுத்ததாக வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இனி அடுத்த 2வது விதிக்கு போறோம் பிள்ளைகள். ஆம்பியரின் விளக்கை விதி. ஆம்பியரின் விளக்கை விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள், மின்னோடும் கடத்தி ஒன்றை மின்னோட்டத்தின் திசையில் பெருவிரல் உள்ளவாறு, சரியா, வலது கையால பற்றி பிடிக்க வேணும். மின்னோட்டத்தின் திசையில மின்னோட்டம் மேல் நோக்கி இருந்தா பெருவிரல் வலது கையின பெருவிரல் மேல் நோக்கி இருக்கணும். மின்னோட்டம் கீழ் நோக்கி இருந்தா வலது கையின பெருவிரல் கீழ் நோக்கி இருக்கணும். அப்ப பாருங்க, மின்னோடும் கடத்தி ஒன்றை மின்னோட்டத்தின் திசையில் பெருவிரல் உள்ளவாறு வலது கையினால் பற்றி பிடிக்கும் போது ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலத்தின் திசையை குறித்து நிற்கும். சரியா? அப்ப இது தொடர்பான விளக்கத்தை பார்ப்போம் என்ன மாதிரி என்று. அப்ப இந்த இதுல வர ஸ்லைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆம்பியரின் விதியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றது தொடர்பாக உங்களுக்கு தெளிவான
விளைவு கிடைக்கும். அப்போ இதில் பாருங்க அப்படியே இந்த படத்தில் காட்டி இருக்கிறத பாருங்க அப்படியே நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ மின்னோடுற திசை வந்து பேட்டரியின் ப்ளஸில் இருந்து காட்டி இருக்கு பிள்ளைகள். அப்போ நீங்கள் நடுவில் இருக்கிற அந்த கோல் அந்த அட்டைத்தாளில் இருக்கிற அந்த கோலில் தான் இப்போ நீங்கள் காந்தப்புலத்தின் திசையை பார்க்க போகிறீங்க. அப்போ மின்னோட்டம் எங்கே நோக்கி ஓடுது பாருங்க, அந்த கோலில் பாருங்க கீழ் நோக்கி தான் மின்னோட்டம் ஓடுது. அப்போ வலது கையால் மின்னோட்ட திசையில் கோல் இருக்கத்தக்கனவாக நீங்கள் அதை பிடிக்க போகிறீங்க. அப்போ பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஏனைய 4 விரல்களின் திசையும் உங்களுக்கு எதை காட்டி நிற்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் என்னண்டா இந்த காந்தப்புலத்தின் திசையை காட்டி நிற்கும். சரி, அப்போ வடிவா திருப்பி இருக்கா பாருங்க, அந்த படத்தில் மின்னோட்டம் கீழ் நோக்கி அந்த கோலில் பாயுது. அப்போ நாங்கள் வலது கையால் பற்றி பிடிக்கல பிள்ளைகள், வலது கையால் பற்றி பிடிக்கல என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கீழ் நோக்கி மின்னோட்ட திசை இருந்தால் இந்த 4 விரல்களும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் காந்தப்புலத்தின் திசையை உங்களுக்கு காட்டி நிற்கும். அப்போ மின்னோட்டம் கீழே இருந்து மேல் நோக்கி போச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் வலது கையால் கோலை பற்றி பிடிப்பீங்க, மேல் நோக்கி மின்னோட்ட திசை என்ன மற்ற பக்கம் வந்து காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். சரியா, அப்போ இதை ஈஸியாக நீங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி இந்த ஸ்லைடு இருக்குது, அவை வடிவாக நீங்கள் கையை ஒருக்கா பிடிச்சு பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அப்போ கீழ் நோக்கி மின்னோட்டம் பாயக்கல பிள்ளைகள் வலது கையின் விரலால் வலது கையால் மின்னோட்ட திசையில் பெருவிரல் உள்ளவாறு நீங்கள் இந்த பிடிக்கல பிள்ளைகள் என்ன செய்ய போகுதுன்னா மின்னோட்டத்தின் திசை கீழ் நோக்கி இருக்குது. சரியாவே ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலத்தின் திசையை உங்களுக்கு இதில் காட்டி நிற்கும். சரியா, ரைட். இந்த ஆம்பியரின் விளக்கை விதி தொடர்பாக மேலதிக விளக்கங்களை இதில் இருக்கிற வீடியோ கிளிப்பில் நீங்கள் இருக்கா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. முன்னிய செயற்பாட்டில் நீங்கள் செய்தது மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதியுடன் தொடர்புடைய செயற்பாடு ஒன்றாகும். அதன் மூலம் எடுத்துக்காட்டப்படுவது கடத்தி ஒன்றினூடாக பாயும் மின்னோட்டத்தின் திசைக்கு ஏற்றவாறு கடத்தியை சூழ உருவாகும் காந்த புலத்தின் திசையை கண்டறியும் முறையாகும். கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாயும் போது உருவாகும் காந்த புலத்தின் திசையை கண்டறிவதற்கு பயன்படும் மற்றும் ஓர் முறையாக வலக்கை விதியை குறிப்பிடலாம். மின்னோட்டம் பாயும் கடத்தியொன்றை இவ்வாறு பிடிக்கும் போது பெருவிரல் மின்னோட்டம் பாயும் திசையையும் ஏனைய 4 விரல்களினாலும் காந்த புலத்தின் திசையும் காட்டப்படுகின்றது. இதற்கமைய கடத்தியொன்றின் ஊடாக ஏயிலிருந்து பியை நோக்கி மின்னோட்டம் பாயும் போது உண்டாகும் காந்த புலத்தின் திசை இவ்வாறாகவும், மின்னோட்டம் பியிலிருந்து ஏஐ நோக்கி பாயும் போது உண்டாகும் காந்த புலத்தின் திசை இவ்வாறாகவும் இருக்கும் என காட்ட முடியும். அடுத்த விடயம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோடும் கடத்தியில் தொழிற்படும் விசையின் திசையை அறிதல். சரியா, அப்ப காந்தப்புலத்துக்குள்ள ஒரு மின்னோடுற கடத்தி ஒன்றை வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த கடத்தியில தொழிற்படுற விசைன்ற திசையை அறியறதுக்கு ஒரு விதி பயன்படுத்தப்பட போது என்ன விதி என்று சொன்னா பிளேமிங்கின் இடக்கை விதி. சரி, அப்ப பிளேமிங்கின் இடக்கை விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இடது கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கும் போது, சரி, அப்போ இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கும் போது சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் குறிப்பின் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையை தரும். சரி, அப்போ பிளேமிங்கின் இடக்கை விதி என்னத்துக்கு பயன்படுதுன்னு சொன்னால் காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோடும் கடத்தியில் தொழிற்படும் விசையின் திசையை அறிதல். அப்போ பிளேமிங்கின் இடக்கை விதி இருக்கா பாருங்க பிள்ளைகள், இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்க வேண்டும். அப்போ இதில் பாருங்க இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக பிடிச்சு கொள்கிறேன். சரியா, அப்போ நீங்கள் இதுக்கு செங்குத்து, இதுக்கு செங்குத்து, இப்படியும் பிடிச்சு கொள்ளலாம் பிள்ளைகள், இதுக்கு செங்குத்து, இதுக்கு செங்குத்து. சரி, எப்படியும் பிடிக்கலாம் நீங்கள் இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக பிடிக்கும் பொழுது சுட்டு விரல். சரியா, சுட்டு விரல் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் என்ன காந்தப்புலத்தின் திசையை உங்களுக்கு காட்டி நிற்கும். நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை காட்டி நின்றால் பெருவிரல் உங்களுக்கு அந்த கடத்தி இயங்குற திசையை காட்டி நிற்கும். சரி, அப்போ இடக்கை விதி ஞாபகம் வச்சுக்கொள்ள இன்று காய்கறி மிச்சம். சரியா, பெருவிரல் இயக்கம், சுட்டுவிரல் காந்தப்புலம், நடுவிரல் மின்னோட்டம். அப்போ இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கும் பொழுது பிள்ளைகள் சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் குறிப்பின் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையை குறித்து நிற்கும். அதான் சொன்னால் இன்று காய்கறி மிச்சம், இயக்கம், காந்தப்புலம், மின்னோட்டம். சரியா, ரைட். அப்போ இதை பார்ப்போம் பாருங்க, இந்த படத்தில் காட்டியிருக்கு என்ன இடது கையின் முதல் 3 விரல்களை ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக பிடிச்சிருக்கீங்கன்னா அதில் சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை காட்டுது, நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிச்சா
பெருவிரல் உங்களுக்கு குறிக்கிறது வந்து பிள்ளைகள் கடத்தி இயங்கும் திசையை குறித்து நிற்கும். ரைட், அடுத்த விஷயம் பாருங்க, காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோடும் கடத்தியில் தொழிற்படும் விசை. சரியா, இப்போ நாங்கள் விசைன்ற திசையை அறியத்தான் எதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் பிளெமிங்கின் இடக்கை விதி. அப்போ இந்த விசை என்ன மாதிரி தொழிற்பட போகுதுன்றதை பிளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அந்த படத்தில் பாருங்க, ஒன்று பரியிலாட காந்தம் ஒன்று இருக்குது பிள்ளைகள். அதுக்கு நடுவுக்குள்ள செப்பு கம்பி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஆழி மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பிளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்த போகிறேன். ஏனென்று சொன்னால் பாருங்க, வடிவா காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்திக்கு நீங்கள் இப்போ மின்னோட்டத்தை வழங்கி இருக்கிறீங்க. அப்போ காந்தப்புலத்துக்கு வைக்கப்பட்ட கடத்திக்கு மின்னோட்டத்தை வழங்கினா அந்த கடத்தி இயங்கும், அல்ல அந்த கடத்தியில் ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. அந்த விசையின் திசையில் பொருள் அந்த கடத்தி கம்பி இயங்க போகுது. சரி, இப்போ நான் பிளெமிங்கிற இடக்கை விதியை பிடிக்க போகிறேன் பிள்ளைகள். இதை இருக்க வடிவாக பார்த்து கொள்ளுங்கோ. மின்னோட்டத்தின் திசை எங்கே நோக்கி வருதுன்னு சொன்னால் பிள்ளைகள் செப்பு கம்பியில் கீழ் நோக்கி மின்னோட்டத்தின் திசை இருக்கு. சரியா, செப்பு கம்பியில் கீழ் நோக்கி மின்னோட்டத்தின் திசை இருக்கு. ஆகவே செப்பு கம்பியில் மின்னோட்டம் கீழ் நோக்கி. காந்தப்புலத்தை பாருங்க, எப்பயுமே வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி காந்தப்புலம் இருக்கு. சரியா, காந்தப்புலம் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கும். மின்னோட்டம் வந்து செப்பு கம்பியில கீழ் நோக்கி. இப்போ நான் பிடிச்சு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க ஒருக்கா, ஒன்று மின்னோட்டம் இந்த கடத்தி கம்பியில கீழ் நோக்கி வருகுது. சரியா, அப்போ நடுவிரல் எங்கே நோக்கி இருக்கணும்னு சொன்னால் இடது கையின் நடுவிரல் கீழ் நோக்கி இருக்க வேணும் மின்னோட்ட திசையில். அடுத்த பாருங்க, இந்த காந்தப்புலம் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி இருக்க வேணும் காந்தப்புலம். சரியா, காந்தப்புலம் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி இருக்கணும்னு சொன்னால் என்ன நோக்கி வரும்னு சொன்னா பிள்ளைகள்? சரியா, காந்தப்புலம் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி. அப்போ இந்த கடத்தி கம்பி எங்கே நோக்கி இயங்கும். சரியா, இப்போ நான் பிடிச்சிருக்க பதியை பார்த்தீங்கன்னா தெரியும், மின்னோட்டம் கீழ் நோக்கி இயங்குது. சரியா, மின்னோட்டம் கீழ் நோக்கி வருகுது பிள்ளைகள். அடுத்த காந்தப்புலம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி. இப்போ பெருவிரல் எங்கே இருக்கு? இந்த போட்டில் இருந்து வெளி நோக்கி இருக்கு. ஆகவே இப்போ இந்த கடத்தி கம்பி எங்கே நோக்கி இயங்கும் நினைக்கிறீங்க? வெளி நோக்கி இயங்கும். அப்போ நடுவுக்கு இருக்கிற அந்த கம்பி வெளி நோக்கி உருண்டு கொண்டு வரும். இதே மின்னோட்டம் மாறி குடுபடுமா இருந்தா பிள்ளைகள், இப்போ மின்னோட்டம் இந்த கடத்தி கம்பிக்கு மேல் நோக்கி போகுமா இருந்தா பாருங்க, மின்னோட்டம் மேல் நோக்கி இருந்தா இந்த நடுவிரல் வந்து மேல் நோக்கி இருக்க வேணும். காந்தப்புலம் எங்க வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இருக்க வேணும். சரியா, இப்ப பெருவிரல் எங்க நோக்கி இருக்கு? போட்டுக்குள் நோக்கி காட்டுது. ஆகவே இந்த கடத்தி கம்பி இப்ப எங்க நோக்கி இயங்கும்னு சொன்னா உள் நோக்கி இயங்கும். பாருங்க, அப்ப பிளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி இந்த கடத்தி கம்பி எந்த திசையில் இயங்கும் என்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்களும் இருக்கா இந்த ஸ்க்ரீனில் இதில் போய் ஒருக்கா கையை பிடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிக விளக்கத்தை தெளிவாக்கி கொள்ளலாம். பாருங்க, இதில் ப்ளஸ் காட்டப்பட்ட திசையிலிருந்து மின்னோட்டம் பாயப்போகுது. அப்போ மின்னோட்டம் இந்த கடத்தி கம்பிக்கு கீழ் நோக்கி பாயுது. வடக்குலேருந்து தெற்கு நோக்கி காந்தப்புலம் காட்டியிருக்கு. ஆகவே கடத்தி கம்பி எங்கே நோக்கி இயங்கும் என்று கேட்டால் வெளி நோக்கி இயங்குது முதலாம் சந்தர்ப்பத்தில். மின்னோட்டத்தின திசையை மாத்தேக்கில் என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், மின்னோட்டம் கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. ஆகவே கடத்தி கம்பி உள்நோக்கி இயங்குறத பார்க்கலாம். ரைட், அப்ப இந்த அவதானத்தை பாருங்க. அடுத்ததுல சொல்லப்பட்டிருக்க அவதானம் ரைட். இதில் பாருங்க என்ன அவதானம் சொல்லி இருக்குன்னு சொன்னா, முதலாம் சந்தர்ப்பத்தில் செப்பு கம்பி வெளிநோக்கி அசைந்தது. சரியா, இரண்டாம் சந்தர்ப்பத்தில் செப்பு கம்பி உள்நோக்கி அசைந்தது. இரண்டாம் சந்தர்ப்பம் மின்னோட்டத்தின் திசையை மாத்தேக்க. அப்ப இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற முடிவு என்ன? காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தி ஒன்றுக்கு மின்னோட்டத்தை வழங்கும் பொழுது அந்த கடத்தியில விசை ஒன்று தொழிற்படுகிறது. அந்த விசையின் திசையில அந்த கடத்தி இயங்கும் என்றது இதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு முடிவு. ரைட், அடுத்த பாருங்க, இந்த உருவாகிற விசையின் பருமன் என்னத்துல தங்கி இருக்கு? என்னென்ன காரணியில இங்க உருவாகிற விசையின் பருமன் தங்கி இருக்குன்னு பாருங்க. அல்ல முதலாவது பாருங்க, கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு. மின்னோட்டத்தின் அளவை கூட்டினால் இங்க உருவாகிற விசையின் அளவு வந்து கூடும். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியின் நீளம். மூன்றாவது காந்தப்புலத்தின் வலிமை. அப்ப இந்த மூன்று காரணியும் அதிகரிக்க இங்க உருவாகிற விசையின் அளவு வந்து என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள் அதிகரிக்கிற தன்மையை காட்டும். அப்ப கவனிங்கோ பிள்ளைகள், என்னத்துல இந்த விசையின் அளவு தங்கி இருக்கண்டா இந்த மூன்று காரணியில தங்கி இருக்கு. ஒன்று கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு, இரண்டாவது காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியின் நீளம், மூன்றாவது காந்தப்புலத்தின் வலிமை ஆகிய மூன்று காரணியில இங்க உருவாகிற விசையின் அளவு தங்கி இருக்கு. ரைட்டா பிள்ளைகள்? ரைட், அடுத்த பார்ப்போம் என்னண்டா ஒளிபெருக்கியின் தொழிற்பாடு. சரியா,
அப்போ ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் என்ன மாதிரி தொழிற்படுகிறது, இது என்ன மாதிரி தொழிற்பட போகிற என்ன தத்துவத்துக்குள்ள வரப்போறாருன்னு சொன்னா பிள்ளைகள், காந்தப்புலத்துக்குள்ள ஒரு வைக்கப்பட்ட கடத்திக்கு மின்னோட்டத்தை வழங்கிக்க அந்த கடத்தி இயங்கும் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் யார் ஃபங்க்ஷன் பண்ண போறாருன்னு கேட்டால் இந்த ஸ்பீக்கர் ஃபங்க்ஷன் பண்ண போறார். அப்போ இந்த ஸ்பீக்கர் தொழிற்பாடை பாருங்க, சுருள்களினூடாக மாறும் மின்னோட்டம் இந்த படத்தில் ஸ்லைடில் இருக்கா பாருங்க, அதில் காந்தம் இருக்கு பிள்ளைகள், அந்த காந்தம் அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு சொன்னால் ஆதார உலோக உரை இருக்கு, அட்டைத்தாள் கூம்பு இருக்கு, விதானம், இயங்கும் சுருள். இந்த இயங்கும் சுருள் எதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு வடிவா பாருங்க, வளைய வடிவ காந்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த சுருளுக்கு ஒரு மாறும் மின்னோட்டம் கொடுக்குறீங்க, அதாவது கேள் மீடுரன் வீச்சுக்குரிய மீடுரன்களில் மாறும் மின்னோட்டம். சரியா? அப்போ ஒரு மாற்றமடைகிற மின்னோட்டம் ஒலி சத்தத்திற்கு ஏற்ப டெசிபலுக்கு ஏற்ப மாறக்கூடிய ஒரு மின்னோட்டம் ஒன்று இப்போ இந்த சுருளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ சுருளுக்குள்ள காந்தப்புலத்துக்கு வைக்கப்பட்ட சுருளுக்கு இப்போ நீங்கள் என்னத்தை கொடுத்து போட்டீங்க, மின்னோட்டத்தை கொடுத்துட்டீங்க. அதுவும் மாறும் மின்னோட்டம். அந்த மாறும் மின்னோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன உருவாகும்டா, இங்கே விசை ஒன்று உருவாக போகுது. ஏன், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி எப்பயுமே காந்த விசை கோடுகள் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் இல்லையே. அப்போ இந்த காந்த விசை கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தொழிற்பட்டு கொண்டு கேட்க மின்னோட்டம் பாயக்க இப்போ இந்த கடத்தி என்ன செய்யும், இந்த சுருள் இயங்கும். அப்போ இயங்குறது எப்படி இயங்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் முன் பின்னாக அதிர்வடைய போகுது. அப்போ இதால் அந்த கூம்பு அதிர்ந்து என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒலி உருவாக்கப்படுது. அப்போ வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இவ்வாறு தான் ஒலிபெருக்கியில் ஒலி உருவாக்கப்படுது. அப்போ இது தொடர்ச்சி, அதாவது இது எவ்வாறு தொழிற்படுதுன்றதை இதில் வார காணொலியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். அதாவது ஒலிபெருக்கி எவ்வாறு இயங்குது, ஒலிபெருக்கியில் எவ்வாறு ஒலி உருவாக்கப்படுதுன்றதை இந்த காணொலியில் நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். ஒலிபெருக்கியின் முக்கிய பாகங்களாக இலேசான கார்ட்போர்ட் அட்டை கூம்பு, கடத்தி கம்பி சுருள், வளைய வடிவ காந்தம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். ஒலிபெருக்கி ஒன்றின் மூலம் ஏதேனும் ஓர் ஒலி பிறப்பிக்கப்படுவது அவ்வொலியின் ஒலி அலைகளைப் போல் மாறும் மின்னோட்டம் ஒலிபெருக்கியில் உள்ள கடத்தி கம்பி சுருளின் ஊடாக பாய்வதன் மூலமாகும். இங்கு வளைய காந்தமும் விதானத்தின் அகன்ற பகுதியின் ஓரங்களும் ஆதார உலோக உரையுடன் பொருத்தப்பட்டுள்ளன. இங்கு கடத்தி சுருள் காந்தத்தின் முனைவுகளுக்கு இடையிலுள்ள பிரதேசத்தில் முன் பின்னாக சுயாதீனமாக அசையுமாறு விதானத்தின் கூம்பிய முனையில் பொருத்தப்பட்டுள்ளது. சுருளின் ஊடாக மாறும் மின்னோட்டம் ஒன்று பாயும் போது காந்தத்தின் மூலம் கடத்தியின் மீது உண்டாக்கப்படும் விசையினால் மாறும் மின்னோட்டத்தினை ஒத்தவாறு சுருளின் முன்னும் பின்னும் அதிரும். இதற்கேற்றவாறு விதானம் அதிர்வதனால் ஒலி அலைகள் உற்பத்தியாகின்றன. ரைட். ஆவே மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாங்கள் மின்னோட்டத்தின் காந்தவியல்பு, சரியா, மின்னோட்டத்தின் காந்த இயல்பு, மின்னோடும் கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் உருவாகும் என்றதையும், அந்த காந்தப்புலத்தின் திசை அறியறதுக்கு மேக்ஸ்வெல் என்ற விளக்கை தக்கை திருகு விதி, ஆம்பியரின் விளக்கை விதி ஆகிய 2 விதிகள் பயன்படுத்தப்படுது என்றதையும் சொன்னாங்கள். அடுத்ததாக காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தி ஒன்றுக்கு மின்னோட்டத்தை வழங்கும் பொழுது அந்த கடத்தி இயங்கும். அந்த கடத்தியின் இயக்க திசை அறியறதுக்கு நாங்கள் பார்த்தது ஃப்ளேமிங்கின் இடக்கை விதி. அப்போ அதுக்கு அடுத்ததாக நாங்கள் காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் மின்னோட்டத்தை வழங்கும் பொழுது அந்த கடத்தி இயங்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் 2 உபகரணங்கள் பார்க்க வேணும். அதில் முதலாவது ஒலிபெருக்கி எவ்வாறு செயற்படுது என்று பார்த்துறாங்க. அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு எளிய நேரோட்ட மின்மோட்டர் ஒன்று எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை அடுத்த வகுப்பில் நாங்கள் கற்போம். ஆகவே மாணவர்களே, தொடர்ச்சியாக வகுப்பில் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் விஞ்ஞான ஆசான் எஸ் கோவி. நன்றி மாணவர்களே.